மங்கையருலகம் மங்கையருலகம் மங்கையருலகம், இது மங்கையருலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் என்னென்ன ஆசைப்படுகிறீர்களோ அத்தனையும் நிறைவேறி மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. சமையல் தனிலே மிக சுவை மிகுந்தது அரிசி சொச்சி. என்ன சொன்ன? அரிசி சொச்சி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒன்றும் இல்லைங்க, பருப்பு அரிசியெல்லாம் நல்லா வறுத்து கிறுத்து செய்யறதான் இந்த பேர் சொச்சி. ஆனால் அதோட ருச்சி ஆஹா பாருங்க. நம்ம செய்ய போகிறது அரிசி சொச்சி. அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி வறுத்தது 1 கப், பாசிப்பருப்பு வறுத்தது 1 கப், கொத்தமல்லி இலை 2 மேஜைக்கரண்டி, வெங்காயம் நறுக்கியது 1 கப், காய்ந்த மிளகாய் 2, தேங்காய் துருவியது 1/2 கப், கருவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, இஞ்சி நறுக்கியது 1 தேக்கரண்டி, உளுத்தம்பருப்பு 1 தேக்கரண்டி, கடுகு 1 தேக்கரண்டி, பெருங்காயத்தூள் 1/2 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ பேன் சூடாயிருச்சு. எண்ணெய் இதுக்கு எல்லாமே நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக எண்ணெய் விடணும்னு கிடையாது. ஓரளவு நார்மல் ஆயில் சேர்த்துக்கிட்டாலே போதும். எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு வெடிச்சோன்னா கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, இது பொரிஞ்சோன்னு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி போட்டது, 2 வரமிளகாய். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் சேர்த்துக்கிறதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி, கருவேப்பிலை, இது மாதிரி ப்ரெஷர் குக் பண்ணுறப்ப நல்லா கருவேப்பிலைலாம் நல்லா தாராளமாக போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம். நீங்கள் இதில் வெங்காயம் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்ல ஒரு டேஸ்ட்டு, ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டு. தேங்காய்லாம் இப்போயே சேர்த்துடலாம், அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது எல்லாமே வதங்கிருச்சு. இப்போ வறுத்து வச்ச அரிசி, பச்சரிசி, வறுத்து வச்ச பாசிப்பருப்பு, இது ரொம்ப அப்படியே நல்ல குழைவாலாம் இருக்காது. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பெருங்காயம், தேங்காய் துருவல் கொஞ்சம். இதை நீங்கள் லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் ஓப்பன் பண்ணிவிட்டு சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம். இப்போ வறுத்தாச்சு. இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு 1/2 வேக்காடு வேக வைக்கணும். இது நல்லா உள்ளார மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டா போதும். இது நல்லா பாயில் ஆகி வர வரைக்கும் ஓப்பன் பேனில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதும். இப்போது நல்லா கொதி வந்துருச்சு. அரிசியும் பாதி திட்டம் வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு, பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி, இது நான் எல்லாமே சேர்த்துடுறேன், கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் ப்ரெஷர் குக் பண்ணுறப்பங்கிறதுக்காக. இப்போது இது 2 விசில் விட்டாலும் சரி, நீங்கள் இல்லை ஒரு சிம்மில் 10 நிமிஷம் வச்சுருந்தாலும் சரி. நான் 2 விசில் விட போகிறேன். இது ரெண்டு விசில் வந்தோன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். டேஸ்டான அரிசி சோச்சி ரெடி. அரிசி சோச்சி செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி வறுத்தது 1 கப், பாசிப்பருப்பு வறுத்தது 1 கப், கொத்தமல்லி இலை 2 மேஜைக்கரண்டி, வெங்காயம் நறுக்கியது 1 கப்,
காய்ந்த மிளகாய் 2, தேங்காய் துருவியது அரை கப், கருவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, இஞ்சி நறுக்கியது 1 தேக்கரண்டி, உளுத்தம்பருப்பு 1 தேக்கரண்டி, கடுகு 1 தேக்கரண்டி, பெருங்காயத்தூள் அரை தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. அரிசி சோச்சி. செய்முறை: ஒரு குக்கரில் எண்ணெயை சூடாக்கி அதில் கடுகை சேர்த்து பொரிய விடவும். கடுகு பொரிந்ததும் அதில் உளுத்தம்பருப்பை சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய் 2ஐயும் சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் நறுக்கிய இஞ்சி, கருவேப்பிலை 2ஐயும் சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் வறுத்த பச்சரிசி, வறுத்த பாசிப்பருப்பு 2ஐயும் சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் பெருங்காயப் பொடி, துருவிய தேங்காய் 2ஐயும் சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் தேவையான அளவு தண்ணீரை சேர்த்து கலந்து பாதியாக வேக வைக்கவும். வெந்ததும் அதில் தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி இலை 2ஐயும் சேர்த்து கலந்து மூடி வைத்து 2 விசில் வரும் வரை வேக வைத்து இறக்கி சூடாக சாப்பிடவும். அரிசி சோச்சி தயார்.